ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியாக சன்னா மசாலா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதில் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை நம்ம இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஃபுல் நைட் ஊற வச்சுருக்க சுண்டலை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ அரைக்கிறதுக்காக மிக்சர் ஜாரில் ஒரு அரை கை அளவுக்கு தேங்காய், 5-6 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ அரைச்சி வச்ச விழுதை நம்ம இதை கூட சேர்த்துட்டு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 4-5 விசில் விட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான சன்னா மசாலா கிரேவி ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.